நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்க உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் சீரா வைக்கும், இனிப்பு சுவை அதிகமா சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் கம்மி பண்ணிடும். உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா ப்ரீ டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னும் போது அடுத்து டைப் 2 டயபெட்டிஸ் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி உங்கள யாருக்காவது இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த சிறு குறிஞ்சான் மூலிகை அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி இரைப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலி, ரொம்ப குறிப்பா கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை பாத்தீங்கன்னா நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கவும் நம்ம ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டால் ஒரு 4 இல்ல 5 இலை எடுத்துக்கோங்க. முதல்ல நல்லா கிளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த 2 கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதிக்கும் போதே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி அப்படியே இதை குடிச்சிடலாம்.